சென்னையில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் 75வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அதிமுக சார்பில் டி. ஜெயக்குமார், பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன், நயனார் நாகேந்திரன் மற்றும் ஓ. பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன், சுதீஷ், பாரிவேந்தர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும், நல்லி குப்புசாமி செட்டியார் உள்ளிட்ட தொழிலதிபர்கள், வைஜெயந்தி மாலா, விஷால், நமிதா, பாடகி எஸ்.பி. ஷைலஜா உள்ளிட்ட திரை பிரபலங்களும் பங்கேற்று வெங்கையா நாயுடுவை வாழ்த்தி பேசினர். விழாவில் பேசிய வெங்கையா நாயுடு, கடின உழைப்பு, விடாமுயற்சி, குறிக்கோள், நேர்மைத்தன்மையுடன் உழைத்தால் அனைவராலும் உயரிய இடத்தை எட்ட முடியும் என்றும் கூறினார். கடலூர் புதுச்சேரி எல்லையில் உள்ள ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சீருடை இல்லாமல் சாதாரண உடையில் சென்ற அவர் போலீசாரின் வாகன தணிக்கை பணிகளை பார்வையிட்டார். எந்த மாதிரியான மது வகைகள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு கடத்தப்படுகின்றன என்பதையும் அவற்றை தடுப்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையின் நடைபாதையில் கடைகள் அமைத்தால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அதன் உரிமையாளருக்கு அதிகப்படியான அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்புகள் குறித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்கள் குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிச்சை எடுப்பவர்களை அரசின் காப்பகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். லாரி ஓட்டுநர்களிடம் நோட்டு புத்தகம் போட்டு மாதம் லஞ்சம் வசூலிப்பதாக எழுந்த புகாரின் பேரில் சென்னை கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அன்புராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பண வசூல் புகார் தொடர்பாக தாம்பரம் மாநகர காவல்துறை ஆணையர் விசாரணை நடத்தி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மன்னார்குடியில் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து டெலிவரி செய்யப்பட்ட பொடி தோசைக்கான சாம்பாரில் பூரான் இறந்து கிடந்ததாகவும் விஷத்தன்மை கொண்ட அதனை தெரியாமல் சாப்பிட்டதால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பிரவீன்குமார் என்ற இளைஞர் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். தோசை வழங்கிய ஆரியபவன் சைவ உணவகம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை என்றும் பிரவீன் கூறினார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில், சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் கோட்டையை அடுத்த சிரமம் கொங்கேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட ஆலயங்களிலும் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட சிறார்கள் 2 பேரை தீயணைப்பு துறையினர் தங்களது மீட்பு வாகனத்தில் உள்ள ஏணியை கிடைமட்டமாக செலுத்தி மீட்டனர். விளையாடச் சென்றுவிட்டு சிறிய தரைப்பாலம் வழியாக சிற்றாற்றை கடக்கும்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தரைப்பாலத்தை மூழ்கடித்ததால் இருவரும் சிக்கிக் கொண்டதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் ஈரோடு இடையே ஓடும் காவிரி ஆற்றில் தற்பொழுது நீர்வரத்து குறைவால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை படர்ந்து ஆற்றில் விச ஜந்துக்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறினர். ஆகாய தாமரைகள் தொடர்ந்து அதிகமாக பரவி வருவதால் நீர் மாசு ஏற்பட்டு குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிவகாசியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரவெடிகள் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அழிக்கப்பட்டன.
அனுப்பன்குளத்தில் உள்ள பட்டாசு ஆலை ஒன்றில் கடந்த மே மாதம் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் உரிய அனுமதியின்றி வைத்திருந்ததாக சரவெடிகளை கைப்பற்றியதை எதிர்த்து ஆலை உரிமையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். பட்டாசுகளை அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து பள்ளம் தோண்டி அதில் தண்ணீரை நிரப்பி பட்டாசுகள் கொட்டி அழிக்கப்பட்டன. பிரியாணியை சூடு செய்து சாப்பிட வேண்டாம் என்று உணவு ஆலோசகர் காயத்ரி கூறியுள்ளார். சாலையோர உணவகங்களுக்கு சுகாதார ஆலோசனை வழங்கி பேசிய அவர், சமையல் எண்ணெயை 2 முறை சுட வைப்பதால் அமிலத்தன்மை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சூடா ஒரு உணவை சமைக்கும் போது பிரச்சனை பெருசா வராதுங்க. ஆனா நீங்க மறுசூடு பண்ணும்போது, அதாவது ஒரு பிரியாணியை சூடு பண்றோம், பிரியாணியில ஓகே நல்லா சாதம் கொதிச்சிருச்சு சரியாயிருச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. அதில் இருக்கிற ஒரு சிக்கன் பீஸ்க்குள்ளர அந்த சரியான வெப்பநிலை போகணும். அதாவது அறிவியல் ரீதியா சொல்லணும்னா 74 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதனால அந்த கோர் டெம்பரேச்சர்னு சொல்கிற ஒரு விஷயத்தை, அதாவது அந்த சிக்கனுக்குள்ள அந்த 74 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா கிருமிகள் செத்துரும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு எந்த கெடுதல் வராது. சாலையோர உணவகங்களை நடத்துவோர் நைட் டியூட்டி பார்க்கும் எலிகளிடமிருந்து உணவுப் பொருட்களையும் உணவகத்தையும் காக்க வேண்டும் என்று உணவுப் பொருள் நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஏன் ஒன்றாக வைக்கக்கூடாது, ஸ்டவ் அடுப்பின் அருகே உப்பை வைத்தால் என்னவாகும் என்பன போன்ற விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டன. நம்ம பொருள்களை வாங்குறத விட முக்கியம் அப்படின்னா அந்த பொருள்களை ஒன்றா வைக்கக்கூடாது. அதாவது உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதம் வெங்காயத்துக்கு எடுத்துரும். உருளைக்கிழங்குலாம் பச்சையாக இருக்கிற சகஜமாச்சே, இதை நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்த பச்சையாக இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிட்டு மற்ற போர்ஷனை உபயோகிங்க. அது அப்படிங்கிறது மிக முக்கியம். கை கழுவுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கை அலம்புறது எப்பப்போ அலம்பலான்னு எல்லாரும் எங்கிட்ட கேட்பாங்க. எப்பப்போ அலம்புறது அப்படின்னா, தெருவோர வியாபாரிகள் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டும் அந்த பொருளை நோட்டை வாங்குவாங்க. அந்த நோட்டை வாங்கின உடனே அந்த நோட்டை தொட்டுட்டு நம்ம உணவு தொடுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா இந்திய அரசாங்கத்துடைய ரூபாய் நோட்டில் RBI கவர்னரோட கையெழுத்திருக்கணும் பேர். ஆனால் உண்மையாக என்ன, நம்ம நோட்டை என்னும் போதெல்லாம் இப்படி தான் எண்ணுவோம். அதனால் நம்ம நோட்டு நம்மக்கிட்ட வரும்போது ஒரு 10,000 இந்தியர்களோட கையெழுத்து நிச்சயமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஆகவே அது ரொம்ப டேஞ்சருங்க. அது கரெக்டாக பண்ணிடணும். அப்படி நைட் டியூட்டியில் வர எலி அதை எப்படி நம்ம சுலபமான தவிக்கலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு கண்ணுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பெயிண்ட், அதாவது நம்ம ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. போலீஸ்காரர்கள் தெருவில் டிராஃபிக் போலீஸ்காரர்கள் ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம நைட்டில் போகும்போது அந்த எல்லோ கலர் ரிஃப்ளெக்ஷனாக தெரியும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்டை யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்பதாக கூறி சினிமா இயக்குனர் ப. ரஞ்சித் தலைமையில் திரைத்துறையினர் உள்ளிட்டோர் பங்கேற்ற பேரணி சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. நடிகர்கள் அட்டக்கத்தி தினேஷ், மன்சூர் அலிகான், பாடகர் அறிவு உள்ளிட்டோர் பேரணியில் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியபடியும் முழக்கமிட்டபடியும் நடந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மருமகளின் நடத்தை மீதான சந்தேகத்தால் 1 வயது பேத்தியின் வாயில் மண்ணை கொட்டி கொன்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கோட்டைக்காட்டை சேர்ந்த ஏசி மெக்கானிக் ராஜா கர்ப்பிணியான தனது மனைவி சந்தியா, 2 வயதான மகன் மற்றும் தாயார் விருத்தம்பாலை ஊரில் விட்டுவிட்டு சிங்கப்பூரில் வேலைக்கு சென்றதாக தெரிகிறது. சந்தியாவுக்கு குழந்தை பிறந்தது முதல் அது தமது மகனுடையது அல்ல என்று கூறி வந்த விருத்தம்பால், சந்தியா குழந்தையை வீட்டில் விட்டு வெளியே சென்றிருந்த போது கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர்.